வணக்கம் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் கடவுள் பக்தி அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி எனக்கு யூடியூப்ல ஒரு கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நான் இதை பத்தி ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல நம்மளுக்கு கடவுள் பக்திங்கிறது அவசியமான ஒண்ணு. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னா இந்து கடவுள் மட்டுமா? கிடையவே கிடையாது. இந்து கடவுளா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கடவுளை நம்ம பிடித்தரமா நம்பிக்கையா உறுதியா நம்பிக்கை கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கடவுளாகப்பட்டவர் நம்மளுடைய நல்லெண்ணங்கள், அதுதான் உண்மை. நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் தான் நம்மளுடைய கடவுள். நம்மளுடைய தீய எண்ணங்கள்ல இருந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அது நம்மள நல்ல எண்ணத்துக்கு கொண்டு போய் விடும் வாழ்க்கையில அப்படின்னு நாம நம்பக்கூடியதுதான் கடவுள். அப்ப ஏன் அதை நம்பணும்? நம்மளே நல்ல எண்ணங்களா நினைச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா நல்ல எண்ணங்கள் நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள், சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லவர்களா இருப்பாங்களாங்கிறது கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி உள்ளவங்க நம்மளோட பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அப்படி கடவுள் பக்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இன்றியமையாத ஒண்ணு. நம்ம 6 அறிவு படைத்த மனிதன், அதாவது 6வது அறிவுங்கிறது அந்த பகுத்தறிவு இல்லையா? அந்த பகுத்தறிவுங்கிறது இப்ப உள்ள கலிகாலத்துல குறைஞ்சே போயிடுச்சுங்களா. மனிதாபிமானம்ங்கிறதுமே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம அந்த கலியாகப்பட்ட அரக்கன், அதாவது கிறிஸ்டியானிட்டியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா சாத்தான்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஏதோ ஒரு பெயர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஹிந்துவிசத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது கலியாகப்பட்ட அரக்கன். அந்த அரக்கன் ஆகக்கூடிய தீய குணங்கள், அறியாமை அப்படிங்கிற தீய குணங்களை நம்ம மனசுக்குள்ள வளர விடவே கூடாது. அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அட்வைஸ் கேட்கறது கசக்கத்தான் செய்யும், இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனா நம்மள சரௌண்டிங்ஸ்ல சுத்தி ஒரு கோடு போட்டுக்கணும். கண்டிப்பா அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம கவுண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக பொய் சொல்லாமலாம் வாழ்க்கையில இருக்க முடியாது. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பொய் சொல்லிதான் ஆகணும். நான் பொய் சொல்றத தப்பான விஷயம் நான் சொல்லல. ஆனா அதற்கும் மேல மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கெட்ட விஷயங்களாகத்தான் கருதப்படுகிறது. அதனால இந்த இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாழ்க்கை. நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல கடவுள் கொடுத்தது மனித பிறவி. இருக்கு வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா இருந்துக்கணும். எல்லார்கிட்டையும் மனசளவுல யாருக்கும் துரோகம் இல்லாம அன்பாவே இருந்துக்கணும், அன்பாவே பழகிக்கணும். முடிந்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்து பழகுங்கள். அதுதான் உங்களுடைய அடுத்த ஜென்ம கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய ஒண்ணு. அதனால கடவுள் பக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயமா எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லா கடவுள்லையும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லப்படுது. ஒரு மனிதனாகப்பட்டவன் தனியா இருந்தாலும், ஒரு சூழ்நிலையில ஒன்னாக இருந்தாலும் ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல விஷயமாகப்பட்டது. ஹிந்துவிசம்ல பொறுத்த வரைக்கும் 1 மாசம் சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்க, 1 மாசம் தைப்பூசத்துக்கு மாலை போட்டு போறாங்க. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அசனம் அப்படிங்கிற அந்த ஈஸ்டர் நாட்கள்ல லென்த் டேஸ் சொல்லி 40 நாள் அவங்க ஏசப்பாவை விரதம் இருந்து கடைபிடிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரமலான் நோன்பு ரொம்பவே புனிதமான நோன்பா கருதப்படுது. இப்படி அவரவர் அவருடைய தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு, மனிதர்கள் தன்னைத்தானே நல்ல சிந்தனையில் செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு பெரிய உத்வேகமான கருவியாகத்தான் கடவுளை கொண்டிருக்கிறார்கள். அதனால கடவுளே இல்லைன்னு மட்டும் நாத்திகம் மட்டும் பேசாதீங்க. கடவுள் இருக்கார், எல்லா விஷயங்களையும் கடவுள் இருக்கிறார். நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக கடவுள் இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடிய தினங்கள், சோர்ந்து போகக்கூடிய இயக்கங்கள்லையும் நம்மள நண்பர்கள் வடிவிலையோ நம்மளை சூழ்ந்திருக்க வடிவிலையோ கடவுள் உதவி செய்வார். அத்தகைய அவர்தான் கடவுள். அதனால கடவுள் இல்லைங்கிறது மட்டும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு அருவாளால வெட்டுப்படணும்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல லைட்டா பிளேடால மட்டும் கட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கடவுள். அதனால கடவுளை நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி.